ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் ஃபைனல் பார்ட். போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங் வந்து ஓய் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்திருப்பாங்க, ஓயினும் தேங் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதோட இந்த பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு த ஃபைனல் பார்ட். ஸோ இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீனில் ஓயின் வந்து தேங்க பிடிச்சிட்டு, டே நான் ஹாஸ்டல் போகணும், எக்ஸாம் இருக்குது, அதுக்கு இப்போ கூட்டி போய் விடணுமா? ஆமாம். ஐயோ சாமி, ஏண்டி என்னை படுத்தி பாடம் எடுக்கிற? அப்புறம் மறுபடி போய்க்கலாம். நான் எப்போவுமே எக்ஸாமுக்கு படிக்கணும். இந்தா இதில் புக்ஸ் இருக்குல்ல, உட்காந்து இங்கே படி. இன்னைக்கிட்ட இருந்தால் நான் படிக்க மாட்டேன். அப்படிங்களாக்கோ? அப்போ என்ன பண்ணுவீங்க? அது போதேன், நான் என்னை நீ கூட்டு போ. எங்கடி கூட்டு போகணும்? ஹாஸ்டலுக்கு. ஸோ சரி, ஒரு மணி நேரம் இங்கே ரெடி ஆகிட்டுரு, ஒரு சின்ன பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் என்னது? முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாடி. ஒழுங்கா இங்கேயே உட்காந்து இந்தா உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னில, இதை எடுத்து படி. இன்னும் 2 மாதம் தானே இருக்குது. 3 மாதம் இருக்குது. 3 மாதம் இருக்குல்லடி, அப்புறம் என்ன 1 மாதம் கூட இருக்க வேண்டியதானே? நான் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த செமஸ்டர்லாம் அரியர் வச்சே என்ன? அரியர்லாம் நான் வைக்கல. 4ஆவதுலாம் வைப்பேனா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அப்புறம் என்ன வளர்க்கண்ண? நல்லா படிக்கிற பொண்ணு தானே, நீலாம் படிச்சிருவேன் தான். இருந்தாலும் எனக்கு போதும், நான் எதுவும் கேட்க வரும்ல. நான் போய் என் வேலையை பார்க்குறேன், நீ உட்காந்து படினே. ஒன்ட்ட பேசி என்னால் தலைவலி உருவாக்க முடியாது அப்படின்ட்டு தேங்க் பாட்டுக்கு போயிட்டான். போய் யாரை மீட் பண்ணுறான்னு நேராக போய் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பிள்ளையை தான் போய் பார்க்குறான். பார்த்து போய் பேசலாம் இல்லை, பலான்னு ஒரு அவள் கன்னத்தில் ஒன்று விடுறான். அவள் அப்படியே ஷாக் ஆகி, தேவம் எதுக்கு இப்போ எதுக்கு என்ன அடித்த? நான் உன் பொண்டாட்டி கேட்டவன்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? உன் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய கேடு கட்டவ தெரியுமா? உனக்கே எந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை நான் சொல்லணும்ல. நீ ஒரு ராணி விடுங்க வேண்டாம். நீ யார் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். நான் ஜியாவை ஸ்பையாக வச்சுருக்கேங்கிறது எப்படியோ கண்டுபிடிச்சி அவளுக்கு காசை கொடுத்து மேனுகுலேட் பண்ணி எனக்கே திருப்பி விட்றியா? ஏன் அவனை பற்றி எனக்கு தெரியாதா? அங்கே ஒரு ப்ரப்போஸிங் நடந்தது, ஆனால் அது வேறு 2 பேருக்கு நடந்தது. அது அப்படியே உல்ட்டாவாக்கி எனக்கு தான் நடந்தது, உனக்கு துரோகம் பண்ணுறா, அவள் அப்படி இப்படி அப்படின்ட்டு கேவலமாக அவளை பற்றி நீ ஜியா கிட்ட சொல்லி அவள் என்கிட்ட சொல்கிறா. இதெல்லாம் நான் நம்புறதுக்கு ஒன்றை மாதிரி முட்டாக்கழுதான் நடிச்சிட்ருக்கியா? ஸ்டார்டிங்கில் நம்பினேன், ஆனால் போக போக தான் தெரிஞ்சது இதெல்லாம் உன்னோட பிளான்னு. எதுக்கடி இப்படி பண்ண? நான் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டே அண்ணா, நீ ஜீனியஸ் தான் தயா. அது எனக்கே தெரியும். மூட்டு எது இதை பண்ண மட்டும் சொல்லு, வேறு எதுக்கு பண்ண? நீ எனக்கு வேணும், அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். எனது நான் உனக்கு வேணுமா? அதெல்லாம் நடக்காத காரியம். எனக்கு வாயனை தான் பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணி வாழ போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். திரும்ப நான் தான் வேணா ஐடியா அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறே. வெக்கமா இல்லை? நீங்கள் பாரு, உனக்கு ஃபஸ்ட்டு வெக்கமா இல்லை? நீ ஃபஸ்ட்டு என்ன தான் லவ் பண்ண, என்ன தான் கல்யாணம் படிக்கிறேன்னு சொன்னேன். வீடு வரைக்கும் போச்சு, என்கேஜ்மெண்ட்லாம் ஆச்சு. பட் திடீர்னு எனக்கு வாயனை தான் பிடிச்சிருக்கோம், இல்லை கல்யாணம் படிக்க போகிறேன்ட்டு என்ன கழட்டி விட்டு போகிறேன். இரு இல்லை கொஞ்சம் அமைதியாரு. புரியல என்ன சொன்ன? என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு, என்கேஜ்மெண்ட்டை ஒத்துக்கிறேன். லவ் பண்ணமா சொல்லு, லவ் பண்ணமா? இல்லை நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அது ஓகே தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அது விட்டுரு. லவ் பண்ணமா? உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் சொன்னேன்னா? என்கேஜ்மெண்ட்டை நான் வந்து பண்ணி வைங்கன்னு உன் அப்பனும் ஆத்தாலும் தானே வந்து பண்ணணுன்னாங்க. அதுவும் எங்கள் அம்மா அப்பா கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா அப்பா வந்து கேட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணதுனால சம்மதம்னு சொன்னானா? இல்லவே இல்லை. நீங்களாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஏமாலை பழித்துக்கு போய் பார்த்தா கேனம் அப்படி தெரியுதா? ஒழுங்கா சித்தோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கடுத்து இல்லை இதோட சிறப்பாக சம்பவம்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு நிப்பான்னு வச்சுக்கோயேன், அதை அப்படியே உள்ட்டாவோ உனக்கு திருப்பி விட்டு உன்னை இதுக்கு இடம் தெரியாமல் முடிச்சு விட்ருவேன். அதை பற்றி தெரியும்ல. இதை கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு நீ பண்ணுற மற்ற தில்லாலங்கதான் கண்டுபிடிக்க தெரியாதா என்ன? ஸ்டாப் பண்ணிக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு தேங்க பாட்டுக்கு மாற்றி விட்டு வெளில வராப்புல. அப்போ தான் ஜியா காசு வாங்க வந்துருப்பாப்புல. தேங்க பார்த்து அப்படியே பம்பிட்டு நிற்கிறா. அப்படியே தேங்க ஜியாவை பார்த்து, உன்னை நம்பி என் பொண்டாட்டியை வாட்ச் பண்ண சொன்னால் எனக்கே துரோகம் பண்ணுறியா? இதுக்கு முன்னாடி உனக்கு பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பேன்ல, அதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. சார், நான் அதுக்காண்டி உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன்.
நீ கான்ட்ராக்டை ஒழுங்காக படிச்சியா இல்லையா? சப்போஸ் மேபி நீ எனக்கு ஒரு தவறுதலான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு செட்டில் பண்ண மொத்த பேமெண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்டில் இருந்தது. படித்து பார்த்தானுமா சைன் பண்ண, படித்து போடு தானே, படிக்க தெரியும்ல, அப்புறம் என்ன? நீ அப்படி செட்டில் பண்ணலன்னா உன் மேலே கேஸ் போடுவேன், அதுவும் போலீஸ் கேஸ் போடுவேன் கொண்டும் கொட்டை எழுத்துல அதுவும் பெருசாக அந்த கான்ட்ராக்டில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேனே. நீ நல்லா படிச்சுட்டு எங்கிட்ட பல்ல ஆட்டிக்கிட்டு தலையும் நல்லா ஆட்டினில்ல, அப்புறம் என்ன? ஒழுங்கா ஈவினிங்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிடு, இல்லைனா நாளைக்கு காலைல நீ ஜெயிலில் தான் இருப்பா அப்படின்ட்டு அவளையும் மாட்டி விட்டுட்டு போகிறான். அவளாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போய் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா அவள் உனக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது, பிளான் ஸ்வாப்பு அப்படின்ட்டு கடைசியாக ஜியா தலையை அப்படியே மொட்டை அடிச்சிட்டா. ஜியாக்கா ஒழுங்காக இந்த வேலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பிள்ளை உடஞ்சி போய் அங்கே உட்காந்துட்டா. அவளுக்கு இது தேவை தான், சொன்னால் அவள் உடச்சி போய் உட்காந்துட்டா. இங்கே வாயினா காலேஜ் போகிறதுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கா. தேங்க அப்படியே வரான், அது சும்மா வரல, கையில் அப்படியே பொக்கே ஃப்ளவரோட வாணிக்கிட்ட கொடுக்கும்போது வாயணும், என்னது இது, ஏன் பார்த்தா அவனுக்கு தெரிலையா? நல்லா தான் இருக்குது, ஃப்ளவர் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இது ஒயிட் லில்லி தானே? ஆமாண்டி, ஆமாம். இதானே உனக்கு பிடிக்கும்? ஆமாம், எனக்கு ஒயிட் லில்லினா ரொம்ப பிடிக்கும். எப்படி தெரியும்? எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு வச்சுருக்க. பின்ன நீ யார் எனக்கு? பொண்டாட்டி தானே, பொண்டாட்டி பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? அதுவும் சரிதான். இப்போது இரு நான் சொல்கிறேன். இப்போ காலேஜ் போகலாமா, ஹாஸ்டல் போகலாமா? நான் படிக்கணும், எக்ஸாம், அதானே சொல்ல போகிற? தெரியும்டி, தெரியும் நீ இதைத்தான் சொல்லுவ அப்படின்ட்டு தேங்க பாட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். வாங்கினா அப்படியே தேங்க கை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. தேங்க ஒழுங்குமுறையே கையை விட்டுரு. எதுக்கு? எதுக்கா? வருவ, ஒரு நாள் இருப்ப, அடுத்து காலேஜ் போகணும், எக்ஸாமுன்ப. இதே வேலையடி எனக்கு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா என் புருஷன் தானே நீ. ஐயோ, மொக்க காமெடியில் இங்கே பண்ணிகிட்ருக்காத, வா போகலாம் அப்படின்ட்டு வாயனை கூட்டிகிட்டு போகிறான். காலேஜுக்கும் வந்தாச்சு. ஆனால் வாயன் காரை விட்டு இறங்காமல் அப்படியே தேங்கே பார்த்துட்ருக்கா. தேங்க பார்த்துட்டு, என்ன சீட் பெல்ட் கட்டி விடணுமா? அப்புறம் என்னடி பார்த்துட்டே இருக்க, ஒழுங்கா இறங்கி போ. ஏன் நான் அதுக்குள்ளே போகணுமா? ஏதாவது நல்லா வாயில் வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படியே பல்லாறு நிறைஞ்சிரும் பார்த்துக்கோ. வீட்டில் இருந்தால் காலேஜுக்கு வரணும்னு சொல்கிறது, காலேஜுக்கு வந்தால் அதுக்குள்ளே போகணுமான்னு கேட்குறது. என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்காடி? மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. போத்தையா இப்படித்தான் பாரு கோப்பட்டுட்டே இருக்க. இறங்குறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு இறங்குவோமே நினச்சா நீ ரொம்ப தான் பேசுகிற. உனக்கு ஒன்றும் கிடையாது, போ, நான் இறங்க போகிறேன். என்னது கிஸ்ஸா? வேன் சாரிடி சாரிடி, கொடுத்துட்டு போடி. அதெல்லாம் ஒன்று வேணாம், தான் நைட்டு நீ எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா, அப்புறம் என்ன? பரவாயில்ல 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 பரவாயில்ல, கொடுத்துட்டு போடி. நான் நீ ரொம்ப சோகமாக இருக்கே, கொடுத்துட்டு போகலாமே, பாவம் பிள்ளை அப்படின்ட்டு நினைக்க வந்தா நீ என்னோட ஓவராக பேசுகிற. ஓவராக பேசுகிற பசங்களுக்கெல்லாம் நான் கிஸ் கொடுக்க மாட்டேன், விளக்கமாக பிரிஞ்சிடும். பசங்க சொல்லிகிட்டு இருக்க, நான் ஒருத்தன் தாண்டி, ஒருத்தன் தான், உன் புருஷன் தான். இருக்கட்டும், நான் போகிறேன். இருடி இருடி இருடி, எதுக்கு இருக்கணும்? நீ தானே சொன்ன இறங்கி போடி அப்படின்னு. நான் இறங்கி போகிறேன். எனக்கெல்லாம் போக தெரியும், ப்ளீஸ் டி. சரி, உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்ட்டு வான் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரா. இருந்தாலும் கிஸ் பண்ணல, அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து கொடுக்கணும் ஹாஸ்டலுக்கு கொண்டு போயிட்டா. தேங்காய் பார்க்குறான், அப்படி போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டா போகிற, இருடி வரான் அப்படின்ட்டு அப்படியே நிறையா பிரின்ஸ்பலை மீட் பண்ணுற மாதிரியே காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான். வாயினா எங்கள் ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே வந்துட்டு வரா. வந்து பார்த்தா ஜியா வந்து ரொம்ப சோகமாக வாங்கிக்கிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. வாயினுமே, எதுக்கு சாரி கேட்குற? அது வாயின் உனக்கு தெரியாதா? தெரியும், நீ காசுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ண, எனக்கு தெரியும். நான் அவனை மன்னிச்சாலும் கண்டிப்பாக என் புருஷன் மன்னிக்க மாட்டான். ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு வாயின்னு சொல்லிட்டு வெளில வரா. பார்த்தா வெளில தேங்க நின்றுட்டுருக்கான். வாயின் பார்த்துட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, போகும்போது கிஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னில, அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு கிஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தியா? எப்படி எடுத்துகிட்டு போவேன்? எப்படி எடுத்துகிட்டு போவேனா? இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு வாயனை கிஸ் பண்ணி காட்டுறான். வாயனுக்கா, ஐயோ காலேஜ் ஹாஸ்டல் எல்லா பிள்ளைகளும் பாப்பாளுகளே இந்த இப்படி பண்ணுதே அப்படின்ட்டு. டே அப்பெல்லாம் பண்ணாத தயாங், எல்லோரும் பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படி தான் பேசாமல் காரை நான் உட்காந்துருந்தேன். கொடுத்துட்டு போயிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை தேவையா? ஏதோ ஓவராக டெலாக் பேசினில, தேவைதாண்டி உனக்கு, தேவைதான், அனுபவி. போத்தையா நீ இருக்க பாரு போ அப்படின்ட்டு தேங்க அங்கேருந்து துரத்து விட்டா. தேங்க போகும்போது கிஸும் நல்லா பண்ணிட்டு தான் போயிட்டாப்புல.
ஸோ இப்படியே ஒரு 3 மாதம் போகுது. வானோட எக்ஸாம் டேட் இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம். வானுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எக்ஸாம் முடிகிறதையும் தாண்டி இதுக்கடுத்து தயன் கூட வாழ போகிறத நினச்சாலுமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. எப்படி அவள் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியாமல் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்ருக்கா. அவள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா. அவளுக்கு பின்னாடி தான் லியா உட்காந்துருப்பா. லியா பார்த்துட்டு, என்னடி அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி தான் பண்ணுறியோ. சரி, என்ன ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னையோட ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து என்ன? என்ன என் புருஷன் கூட சேர்ந்து வாழ போகிறேன். அது மட்டும்தானா? ஒரு மாதம் ஜாலியாக இருப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் பார்ப்பேன். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுப்பேன். அவ்வளோதான். வேறு லெவல் பிளான்டி. எங்களுக்கெல்லாம் பாரு, காலேஜ் முடிஞ்சிருச்சு. இன்னும் வேலை தேடணும், வேலை பார்க்கணும். 1 வருஷம் வேலை பார்க்கணும். அடுத்து எங்கள் அம்மா மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அதுக்கு 1 வருஷம் ஆகும். அடுத்து நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. கல்யாணம்னா 5 மாதம் தள்ளி வைப்பாங்க. அடுத்து அந்த கல்யாணத்தையும் பண்ணணும். பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர ஒரு 4 மாதம் 6 மாதம் ஆகும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் குழந்த பிறக்கிறதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகும். என் லைஃப்பில் இன்னும் செட்டிலே ஆல்ரெடி. ஆனால் நீ பாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. இப்போ காலேஜையும் முடிச்சுட்டேன். அடுத்து 1 மாதம் ஜாலியாக இருப்பேன், வேலை பார்ப்பேன், குழந்த பெற்றுப்பேன். லைஃப் 1 வருஷத்துலேயே உனக்கு செட்டில்டி. ஆனால் எனக்கு பாரு, இன்னும் செட்டிலே ஆகலை. ஓவராக பேசாதடி, மேம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு மேம் பார்க்குறத போட்டு கொடுத்துட்ருக்கா. அவளும் என்ன தெரியும், இந்த குந்தாடி பார்க்குறாள், சரி சரி நான் எழுதுகிற மாதிரி ஆக்டிங்கை போடுறேன் அப்படின்ட்டு லியாவும் எழுதிட்டுருக்கா. வாயினுமே இதுக்கடுத்து நான் தயன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ எக்ஸாமும் முடிச்சுட்டு பெல்லும் அடித்தாச்சு. வாயின் அப்படியே சந்தோஷமாக வெளில வரா. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸை பிரியும் போது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரையும் கட்டி பிடிச்சி குட் பை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னையோட அவளோட காலேஜ் லைஃப் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. மனசுலாம் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது, காலேஜ் முடியுது அப்படின்னு. எல்லோரும் அப்படியே கொஞ்சம் நேரம் சோகமாக நின்று ஃபோட்டோஸ் செல்ஃபி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வாங்கி திரும்பி பார்க்குறா. பார்த்தா தேங்க் மாதிரி தான் இருக்குது. வாங்கினா இந்த 6 மாதமாக தேங்க் பையன்கிட்ட நம்ம காலும் பஸ்ஸில் சாட்டும் வரல, பார்க்கவும் வரல, அவனும் பார்க்க வரல. கண்டிப்பாக நம்மளை கோவமாக இருக்கான், நம்ம தான் போய் சமாதானப்படுத்தணும்னு பார்த்தா அவனே வருவானா என்ன? அது தேங்காய் இருக்காது. நான் தான் ஏதோ மாற்றி யோசிக்கிறேன் நினைக்கிறேன். தேங்காய் இருக்காது. ஏவன் என்னடி உன் புருஷன்டி? ஏன் புருஷனா? என் புருஷன் எங்கடி வரான்? அவன்லாம் வரமாட்டான், என் மேலே கோவமாக இருப்பான். நல்லா பாருடி, தேங்க் தான் வந்திருக்காரு. என்னது தேங்க் வந்திருக்கானா அப்படின்ட்டு வாயனா அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா தேங்க் அப்படியே கேக்கோட வரான் பேபின்னு. வாயனா ஐயோ வந்துட்டானே அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ள அவ்வளோ ஹாப்பினஸ். அப்படியே ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவன் இருடி தொங்காத இது கேக்குடி, கையில் கேக் வச்சுருக்கேன். ஏன்டா உனக்கு கட்டி கூட பிடிக்கூடாது அப்போ? ஐயோ செல்லம், அது கோவப்படாதம்மா, கையில் கேக் இருக்குல்ல. கேக்கா எதுக்கு? ஆமாம், என்னையோட காலேஜ் முடிஞ்சுல, அதான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி. இந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வெட்டு அப்படின்ட்டு கொடுக்குறான். அவன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே தேங்கோட கிணத்துல கிட்ட கிஸ் பண்ணி கொடுக்குறோன்னு ஓடுறா. தேங்காய் இன்னைக்குலேருந்து இருக்கடி எனக்கு சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் கிணத்த தைச்சிட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ கேக் வந்தது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி, பரவாயில்லடி, ஹஸ்பண்ட் உன்னை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுருக்காரு, காலேஜ் டேஸ் முடிய போது, நீங்களாம் ரொம்ப சோகமாக இருப்பீங்க, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. வேறு லெவல் டி ஹஸ்பண்ட். அதுவும் காஸ்ட்லியான கேக், இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் கேக் வேறு அப்படின்ட்டு எல்லோரும் கேண்டில் ஏற்றி ஒன்றா ஊதி கேக்கை வெட்டி அங்கங்கே சாப்பிட்டுட்டு மூஞ்சிலே அப்பிட்டு இருக்காங்க. தேங்க அப்படியே ஒரு ஓரமாக அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் பாட்டுக்குன்னு அதை பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு வழியாக டேவும் எண்ட் ஆகிடுச்சு, செலப்ரேஷனும் முடிஞ்சிச்சு, காலேஜ் டேஸும் முடிஞ்சு அப்படின்ட்டு வாயின் வந்து அப்படியே தேங்கிட்ட வரா. தேங்கும், இதுக்கடுத்து உன்னை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். சரி, அங்கே போய் நான் வந்து காலேஜ் போகணும், எக்ஸாம் இருக்குது, என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடு அப்படிங்கிற டைலாக்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த நாக்கு இருக்குது பார்த்தியா, நாக்கு, அதை வெளியில் எடுத்து அறுத்துரும் பார்த்துக்கோ. இதுக்கடுத்து அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஐயோ தயம், இதுக்கடுத்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் செகண்ட் டிகிரி போடுறதா இருந்தால் வேணால் சொல்லலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் டிகிரியும் முடிச்சிட்டேன், செகண்ட் டிகிரியும் இதோடு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கடுத்து என் வாயில் இந்த வார்த்தை வராது. என் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேணும்னா இதுக்கடுத்து இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கடுத்து ஒரு ஜாப் போகணும்ல. ஸோ வேணும்னா இதுக்கடுத்து என்னை ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறா, வேலை பார்க்கணும் அப்படின்னு வேணால் சொல்லுவேன். நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாரு, ஆஃபீஸில் போய் வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கான். வான்னு சிரிச்சுட்டு, சரி கவலைப்படாத அப்படின்ட்டு தேங்காய் அப்படியே ஹக் பண்ணி நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறா. தேங்கம், அம்மாடி கடைசியிலையாவது உன் வேலை இது வந்துச்சுல வா அப்படின்ட்டு
அவள அப்படியே கூட்டு போறான். வானா அப்படியே குதிச்சுட்டே இருக்கா. அப்படியே சடனா தேங்கோட கைய பிடிச்சு, அப்படியே ஸ்டாப் பண்றான். அவனும் திரும்பி பார்க்குறான். என்ன நின்னுட்டா அப்படின்ற மாரி திரும்பி பார்க்கும்போது, "தயா எனக்கு எக்ஸாம் கொன்றுவேன்டி கொன்றுவேன். வாய மூடிரு." "இல்ல எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன்." "ஓ! அப்படியா? ஆனா எனக்கு இந்த எக்ஸாம்ன்ற வார்த்தைய கேட்டாலே ஒரு மாரி அவ்ளோ கோவம் வருது தெரியுமா?" "ம். வரும். ஆனா இப்ப எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்ற வார்த்தைய கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி." அப்படின்னு சொல்லிட்டு வாயன அப்படியே கிஸ் பண்றான். வாயன கிஸ் பண்றான். ஸோ இதோட இந்த எஃப் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ இது ஒரு 3 ஷார்ட்டா ஆரம்பிச்சு ஒரு எஃப் ஸ்டோரியா வந்து இப்ப அதுவும் முடிஞ்சுச்சு. இதுக்கடுத்து ஒரு நியூ எஃப் ஸ்டோரி வரும். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.